வெல்கம் டு ஜெனி கிரைம் கட்ஸ். சம்பவம் அன்னைக்கு கேரளாவை சேர்ந்த எல்லாரும் நைட்டு தூங்கி எந்திரிச்சு காலையில அவங்களோட வழக்கமான வேலையை பார்த்துட்டு இருந்திருக்காங்க. அந்த டைம்ல தான் வளர்க்குற ஆடு மாடுகளை கூட்டிட்டு மேய்ச்சலுக்கு போன ஒரு நபர் கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விட்டுட்டு ஒரு குறிப்பிட்ட இடத்துல உட்காந்து ரெஸ்ட் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா அங்கேயே நடமாட ஆரம்பிச்ச அந்த நபர் அங்க இருந்த ஒரு கிணத்துக்குள்ள வினோதமா ஏதோ ஒண்ணு மதந்துட்டு இருக்கிறத பார்த்திருக்காரு. அதை பார்த்தவரு அது என்னன்னு தெரிஞ்சுக்க இன்னும் கொஞ்சம் உன்னிப்பா கவனிக்க ஆரம்பிக்கிறாரு. அப்படி உன்னிப்பா கவனிச்சவரோட தலைய சுத்த வைக்கிற மாதிரி அந்த கிணத்துக்குள்ள ஒரு மனித சடலம் மிதந்துட்டு இருந்திருக்கு. இப்போ தகவல் தெரிஞ்சு சம்பவ இடத்துக்கு வந்த போலீஸ் தீயணைப்பு படை உதவியோட கிணத்துக்குள்ள இருந்து அந்த சடலத்தை மீட்கிறாங்க. இந்த டைம்ல தான் சுத்தி இருக்கிற எல்லாரோட ஈரக்குலைய நடுங்க வைக்கிற மாதிரி உடம்பு முகம் இப்படின்னு எல்லாமே உப்பி போய் பார்க்கவே அருவருப்பான நிலைமையில ஒரு சின்ன பொண்ணோட சடலம் இருந்திருக்கு. சொல்லவே வேதனையான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணு நேர மாச கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. ஒரு கர்ப்பிணி பொண்ணோட உடம்புல கல்ல கெட்டி இந்த அளவுக்கு கொடூரமா கொலை பண்ணின அந்த கொலையாளி யாரு? கேட்கிறவங்க எல்லாரோட கண்கள்லையும் கண்டிப்பா கண்ணீரையும் அதே சமயத்துல கோபத்தையும் வர வைக்கக்கூடிய இந்த கேஸ்ல அந்த பொண்ணுக்கு என்ன நடந்ததுன்னு டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க. நீங்க தர்ற ஒவ்வொரு லைக்கும் தான் உங்களோட ஆதரவை எங்களுக்கு தெரியப்படுத்தும். சோ மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அட்டாப்சி ரிப்போர்ட்ல இறந்து போன அந்த சிறுமியோட வயசு 14 அப்படின்னும் அந்த சிறுமி இறந்து போய் கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. மேற்கொண்டு அந்த சிறுமியோட பிரைவேட் பார்ட்ஸ் செதஞ்சு ரத்தமா இருக்கு. இது மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட இடுப்பு பகுதியிலையும் பலமான காயம் இருக்கு. அண்ட் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னன்னா அந்த பொண்ணோட பிரைவேட் பார்ட்ஸ்லயும் தொடையிலையும் சிகரெட்டை வச்சு சூடு வச்சதுக்கான தீக்காயமும் இருக்குன்னு சொல்லி டாக்டரே கண் கலங்கியிருக்காங்க. இப்போ அந்த சிறுமியையும் அந்த சிறுமியோட வயித்துல வளர்ந்த அந்த 8 மாச கருவையும் கொலை பண்ணின அந்த கில்லர் யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இறந்து போன அந்த சிறுமியோட பேரண்ட்ஸ் யாரு, அவங்களோட பேக்ரவுண்ட் என்னன்னு விசாரிக்கும் போதுதான் சிறுமியோட அம்மா பேரு கோமதி அப்படின்னும் அப்பா பேரு ராஜசேகர்னு தெரிய வருது. இப்போ போலீஸ் கிட்ட அந்த சிறுமியோட அம்மா என்ன சொல்றாங்கன்னா, என்னோட பொண்ணு பிங்கி காணாம போய் கிட்டத்தட்ட 2 நாள் ஆகுது. நாங்களும் அவளை பல இடத்துல தேடி பார்த்துட்டோம். அவ கடந்த பல மாசமா எங்க கிட்ட சரியா பேசுறது இல்ல. எப்ப பார்த்தாலும் அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த தனி ரூம்ல தான் இருப்பா. சாப்பிடுறதுக்காக வெளியில வர சொன்னா கூட அவ வரமாட்டா. நாங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறமா தான் அவ வெளியிலேயே வருவான்னு சொல்லியிருக்காங்க. இப்படி போலீஸோட விசாரணை நடந்துட்டு இருந்த அந்த டைம்ல தான், அதாவது அந்த சிறுமியோட சடலத்தை கண்டுபிடிச்ச 2 நாளைக்கு அப்புறம் போலீஸ்க்கு அன்னோன் நம்பர்ல இருந்து ஒரு கால் வருது. அந்த போன் கால்ல பேசின ஒரு நபர், சார் நீங்க பிங்கி கேஸ்ல தேடிட்டு இருக்கிற அந்த கில்லர் யாருன்னு எனக்கு நல்லாவே தெரியும். பிங்கிய இந்த அளவுக்கு கொடுமைப்படுத்தி சாகடிச்சது பிங்கியோட சொந்த அப்பா தான். சோ நீங்க அவரை அரெஸ்ட் பண்ணி விசாரிச்சா இந்த கேஸ்ல உள்ள எல்லா உண்மையும் தெரிய வரும்னு சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த போன் கால் கட் ஆகுது. பிங்கியோட அப்பாவை பத்தி சொல்லணும்னா அந்த நபர் செல்வ செழிப்போட வாழ்ற ஒரு வசதியான நபர். சோ அந்த நபரை பிடிக்காத யாரோ ஒருத்தவங்க தான் சொந்த அப்பா மேலேயே பொய்யான குற்றச்சாட்டு சொல்றாங்கன்னு நினைச்ச போலீஸும் அசால்ட்டா இருந்திருக்காங்க. எது எப்படி இருந்தாலும் கில்லர் யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த கேஸை ஃபைனல் பண்ணணும்னு நினைச்ச போலீஸ் பிங்கியோட வீட்டுக்கு போய் அந்த பொண்ணு தனியா ஸ்டே பண்ணி இருக்கிற அந்த ரூம் எங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ரூம்க்கு போன போலீஸ் அங்க இருந்த எல்லா பொருளையும் கம்ப்ளீட்டா செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்போது பிங்கியோட ரூம்ல இருந்து ஒரு டைரி கிடைச்சிருக்கு. கூடவே அங்க இருந்த பெட்ஷீட்ல ரத்த கரையும் இருந்திருக்கு. இப்போ அந்த ரத்தத்தை எவிடன்ஸா கலெக்ட் பண்ணின போலீஸ் பிங்கியோட அப்பாவை பார்த்து இங்க எப்படி ரத்தம் வந்ததுன்னு கேக்குறாங்க. அதுக்கு ராஜசேகர் என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கையில அடிபட்டிருக்கு. சோ இந்த பெட்ஷீட்ல உள்ள ரத்தம் என்னோடதுதான்னு சொல்லி தான் கையில உள்ள காயத்தை காட்டியிருக்காரு. இப்போ போலீஸ் அங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ராஜசேகரை பார்த்து நாங்க எப்ப கூப்பிட்டாலும் நீங்க ஸ்டேஷனுக்கு வரணும்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பியிருக்காங்க. போலீஸ் ராஜசேகர் வீட்ல இருந்து கலெக்ட் பண்ணின அந்த பிளட் சாம்பிளை ஆய்வுக்கு உட்படுத்தும் போது அந்த பிளட் குரூப் பி பாசிட்டிவ்னு ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த இடத்துல தான் போலீஸோட ஒட்டுமொத்த சந்தேகமும் அப்பாவான ராஜசேகர் பக்கம் திரும்பி இருக்கு. ஏன் அப்படின்னா ராஜசேகரோட பிளட் குரூப் ஓ பாசிட்டிவ். இதை வச்சு பார்க்கும்போது பெட்ஷீட்ல இருந்த அந்த ரத்தம் ராஜசேகரோடது இல்லைன்னு கன்ஃபார்ம் பண்ணின போலீஸ் பிங்கியோட ஸ்கூலுக்கே போய் அந்த பொண்ணை பத்தின சில டீடைல்ஸை கலெக்ட் பண்றாங்க. அப்படி கலெக்ட் பண்ண டீடைல்ல பிங்கியோட பிளட் குரூப் பி பாசிட்டிவ்னு
தெரிய வருது. அதோட போலீஸ் பிங்கிய பத்தின சில விஷயத்த அந்த ஸ்கூல் மேனேஜ்மெண்ட் கிட்ட விசாரிக்கும் போது அந்த ஸ்கூல் பிரின்சிபல் போலீஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு சில முக்கியமான விஷயத்த ஷேர் பண்றாங்க. பிங்கி ரொம்ப வருஷமா எங்க ஸ்கூல்ல தான் படிக்கிறா. அவ ரொம்ப நல்ல பொண்ணு, எல்லார்கிட்டயும் அன்பா தான் பேசுவா. சரியா பிங்கி 9th ஸ்டாண்டர்ட் படிச்சிட்டு இருந்த அந்த டைம்ல, அதாவது 2022 நவம்பர் மாசம் பிங்கியோட அப்பா எங்க ஸ்கூலுக்கு வந்து என்னோட பொண்ணுக்கு டிசி கொடுங்க, அவளுக்கு படிப்பு மேல ஆர்வம் இல்லைன்னு சொல்லிட்டா, சோ நான் அவளை வீட்லயே வைக்க போறேன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிரின்சிபல், உங்க பொண்ணு நல்லா தான் படிக்கிறா, அவ படிச்சா மட்டும்தான் அவளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கும் இப்படின்னு பல விஷயத்த சொல்லியும் டிசி வாங்குறதுல மட்டும் குறியா இருந்த அந்த நபர் அவளுக்கு படிப்புல சுத்தமா ஆர்வமே இல்லைன்னு சொல்லி டிசி வாங்கிட்டு பிங்கிய ஸ்கூலுக்கு அனுப்புறத ஸ்டாப் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி முடிக்கிறாங்க. பிங்கி படிக்கிற ஸ்கூல்ல இருந்து சில டீடைல்ஸை கலெக்ட் பண்ணின போலீஸ் பிங்கியோட மரணத்துல ஏதோ ஒரு மர்மம் இருக்கு, அந்த பொண்ணோட குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அந்த பொண்ணை கொலை பண்ணிருக்கணும்னு திங்க் பண்ணிட்டு இருந்த அதே டைம்ல மறுபடியும் அதே அன்னோன் நம்பர்ல இருந்து போலீஸ்க்கு ஒரு கால் வருது. இப்போ அந்த போன் கால்ல பேசின அதே நபர், இன்னைக்கு நீங்க பிங்கி கேஸ் விஷயமா எங்க ஸ்கூலுக்கு வந்ததை நான் பார்த்தேன், நான் பிங்கியோட கிளாஸ்மேட் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பிங்கியோட அப்பா தான் அவளை கொடூரமா கொலை பண்ணிருக்காரு, சோ சீக்கிரமா அவரை அரெஸ்ட் பண்ணி ஜெயில போடுங்க, குறிப்பா நான் தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொன்னேன்னு யார்கிட்டயும் நீங்க சொல்ல வேணான்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி பிங்கியோட அப்பாவுக்கு எதிராக நிறைய டீடைல்ஸை கலெக்ட் பண்ணின போலீஸ் ஸ்ட்ரெயிட்டா பிங்கியோட வீட்டுக்கே போய் அப்பாவான ராஜசேகரையும் அம்மாவான கோமதியையும் அரெஸ்ட் பண்ணி தனித்தனி ரூம்ல உட்கார வச்சு விசாரிக்கும் போது கோமதி என்ன சொல்றாங்கன்னா, நாங்க என்னோட பொண்ணை எதுவும் பண்ணல, அவன் 9th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல அவளுக்கு ஒரு பையன் கூட அஃபேர் இருந்தது, படிக்கிற வயசுல இப்படியெல்லாம் பழக கூடாதுன்னு நானும் என்னோட ஹஸ்பண்டும் அவளுக்கு அட்வைஸ் பண்ணணும், அதுல இருந்தே அவ எங்க கிட்ட பேச மாட்டா, அவளுக்குன்னு ஒதுக்கப்பட்ட அந்த தனி ரூம்ல தான் எப்பவும் இருப்பா, அவளுக்கு படிக்க பிடிக்கலன்னு சொன்னனாலதான் நாங்க படிப்பை பாதியிலேயே ஸ்டாப் பண்ணிட்டு டிசி வாங்கணும்னு சொல்றாங்க. கோமதி சொன்ன அதே பதில தான் ஹஸ்பண்டான ராஜசேகரும் போலீஸ் கிட்ட சொல்லியிருக்காங்க. இவங்க 2 பேரும் சொன்ன இந்த விஷயம் கேட்கறதுக்கு கொஞ்சம் நம்புற மாதிரி இருந்தாலும் போலீஸ் அவங்க சொன்ன அந்த விஷயத்த துளி கூட நம்பல. இப்படி போலீஸ் பிங்கியோட பேரண்ட்ஸை நம்பாததுக்கு 3 மெயினான காரணம் இருக்குது. ஃபர்ஸ்ட், ராஜசேகர் போலீஸ் கிட்ட பெட்ஷீட்ல இருந்த அந்த ரத்தம் தன்னோடதுன்னு போய் சொன்னது. 2வது, போலீஸ்க்கு அடிக்கடி கால் பண்ற பிங்கியோட கிளாஸ்மேட்டான அந்த பொண்ணு போலீஸ் கிட்ட பிங்கியோட அப்பா தான் பிங்கிய பல மாசமா ரேப் பண்ணி கர்ப்பமாக்கியிருக்காங்க, இப்ப அவளை கொலை பண்ணினதும் அவளோட அப்பா தான்னு சொல்லியிருக்காங்க. 3வது, போலீஸ் பிங்கியோட ரூம்ல இருந்து எடுத்த அந்த டைரியில பிங்கி என்ன எழுதியிருக்காங்கன்னா, என்னோட அப்பாவும் அம்மாவும் என்ன ஒரு சொந்த பொண்ணு மாதிரி நடத்தினதே இல்ல, என்னோட அப்பா என்ன பல தடவை சீரழிச்சு நாசமாக்கியிருக்காரு, என்னோட கர்ப்பத்துக்கு முழுக்க முழுக்க என்னோட அப்பா மட்டும்தான் காரணம்னு எழுதியிருக்காங்க. குறிப்பா அந்த டைரியில 50 பேஜஸ்ல பிங்கியோட அப்பா அம்மா இவங்க 2 பேரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு பண்ணின கொடுமையை தான் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த எல்லா எவிடன்ஸையும் அந்த பொண்ணோட பேரண்ட்ஸ் கிட்ட காட்டுனதும் பதிலே சொல்ல முடியாம வாயடைச்சு போயிருக்காங்க. இறுதியா போலீஸோட ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் அப்போ எல்லாரோட ரத்தத்தையும் உறைய வைக்கிற மாதிரி சில அதிபயங்கரமான விஷயத்த போலீஸ் கிட்ட கன்ஃபஸ் பண்றாங்க. சம்பவத்துக்குள்ள போனா கேரளாவை சேர்ந்த பிங்கி 9th ஸ்டாண்டர்ட் படிக்க ஆரம்பிச்ச அந்த டைம்ல டெய்லி ஸ்கூலுக்கு போய் பாடத்தை படிக்கிறது மட்டும் இல்லாம தன்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஜாலியா என்ஜாய் பண்ணிருக்காங்க. பொதுவா ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கு சாட்டர்டே சண்டே அப்படின்னாலே ரொம்பவே ஸ்பெஷலான நாள் தான். அந்த நாள்ல தான் ஸ்கூல் பேக்கை ஒரு ஓரமா தூக்கி எரிஞ்சிட்டு அவங்களுக்கு பிடிச்ச சில விஷயத்த, அதாவது டிவி பாக்குறது, ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாடுறது, மொபைல் யூஸ் பண்றது, ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கு போறது, குடும்பத்தோட சேர்ந்து டூரிஸ்ட் பிளேஸ்க்கு போறது, இப்படின்னு பல விஷயத்த செய்வாங்க. அதே மாதிரி தான் பிங்கியும் சாட்டர்டே சண்டே லீவ் அப்படிங்கறனால தன்னோட வீட்டுல உட்காந்து கொஞ்ச நேரம் டிவி பார்த்துட்டு அதுக்கப்புறமா ரெஸ்ட் எடுத்திருக்காங்க. இந்த டைம்ல பிங்கியோட அம்மா தன்னோட ரிலேட்டிவ்ஸ்க்கு மேரேஜ் ஃபங்க்ஷன் அப்படிங்கறனால பெங்களூருக்கு கிளம்பியிருக்காங்க. 10th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பிங்கியோட அண்ணனும் வேற ஊர்ல இருக்கிற ஹாஸ்டல்ல தங்கி படிச்சுட்டு இருந்திருக்கான். ஸோ சம்பவம் அன்னைக்கு அந்த வீட்டுல பிங்கியோட அம்மாவும் இல்ல, அந்த பொண்ணோட அண்ணனும் இல்ல. அந்த வீட்டுல பிங்கியும் அந்த பொண்ணோட அப்பாவும் மட்டும்தான் இருந்திருக்காங்க. ராஜசேகர் அடிக்கடி மது குடிக்கிற பழக்கம் உள்ளவரு. ஸோ அன்னைக்கு நைட்டும் தனிமையில உட்காந்து மது குடிச்சவரு போதை தலைக்கேறி தூங்கிட்டு இருந்த தான் பொண்ணோட ரூம்க்கு
போயிருக்காரு. அங்க போன அந்த மிருகம் 14 வயசான தான் பொண்ணோட கையையும் காலையும் அங்க இருக்கிற பெட்ல கட்டி போட்டு சொந்த மகன்னு கூட பார்க்காம வெறி அடங்குற வரை ரேப் பண்ணிருக்கான். தான் அப்பாவோட இந்த அசிங்கமான செயலை பார்த்து துடிச்சு போன அந்த பொண்ணால கதறி அழ மட்டும்தான் முடிஞ்சிருக்கு. சரியா 2 நாளைக்கு அப்புறமா வீட்டுக்கு வந்து தன்னோட அம்மாவை கட்டி பிடிச்ச பிங்கி அப்பா பண்ணின அந்த அசிங்கமான விஷயத்த சொல்லி கதறி அழுதுருக்கா. அதுக்கு தாயான கோமதி என்ன சொல்றாங்கன்னா, உன்னோட அப்பாவை என்னால தடுக்க முடியாது. இத பத்தி நான் எதிர்த்து கேள்வி கேட்டேன்னா அந்த மிருகம் என்ன கொலை பண்ண கூட வாய்ப்பு இருக்கு. சோ நீ நடந்த இந்த விஷயத்த யார்கிட்டயும் ஷேர் பண்ணாதன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ தான் மனசுல உள்ள இந்த கஷ்டத்தை யார்கிட்ட சொல்லி அழன்னு தெரியாம ஒவ்வொரு நாளையும் கடந்து போயிட்டு இருந்த பிங்கி தன்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டான ஒரு பொண்ணு கிட்ட இந்த விஷயத்த ஷேர் பண்ணிருக்கா. இதோட விளைவா மகளான பிங்கி சொந்த அப்பாவாலேயே கன்சீவ் ஆகுறாங்க. இப்படியே 4 மாசம் கடந்து போகுது. இந்த 4 மாசமும் பிங்கி கன்சீவா இருக்கிற விஷயம் தெரியாம ஸ்கூலுக்கு போயிட்டு தான் இருந்திருக்கா. சரியா பிங்கி 4 மாசம் கர்ப்பிணியா இருந்த அந்த டைம்ல அந்த பொண்ணோட வயிறு கொஞ்சம் பெருசாக ஆரம்பிச்சிருக்கு. இப்படி தன்னோட வயிறு பெருசா தெரியறனால பிங்கி ஸ்கூலுக்கு போக மாட்டேன்னு சொல்லியிருக்கா. அதை கேட்ட பிங்கியோட பேரண்ட்ஸும் அவ ஸ்கூலுக்கு போனா வீட்டுல நடந்த இந்த அசிங்கம் எல்லாருக்கும் தெரிஞ்சிரும். சோ அவளுக்கு படிப்பு மேல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஸ்கூல்ல இருந்து டிசி வாங்கிடலான்னு முடிவு பண்றாங்க. இப்படி டிசி வாங்கினதுக்கு அப்புறம் பிங்கியோட வயிற்றுல வளர்ற கருவை அபார்ட் பண்றதுக்காக மெடிக்கலுக்கு போய் பணத்தை நிறைய கொடுத்து மாத்திரை வாங்கிட்டு வந்திருக்காங்க. அந்த மாத்திரையை சாப்பிட்டதுக்கு அப்புறமும் அந்த 4 மாச கரு களையவே இல்லை. மாசங்கள் ஆக ஆக குழந்தையோட வளர்ச்சி அதிகமாகிட்டே போயிருக்கு. இப்போ பிங்கி 8 மாச கர்ப்பிணியா இருந்திருக்காங்க. சோ இதுக்கு மேலேயும் இதை அசால்ட்டா விட்டா நெய்பர்ஸ், ரிலேட்டிவ்ஸ் இப்படின்னு இவங்க எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிரும். விஷயம் வெளியில தெரிஞ்சா நமக்கு ரொம்ப அசிங்கமாகிரும். சோ பிங்கிய கொலை பண்றதுதான் சரியான முடிவா இருக்கும்னு யோசிச்சிருக்காங்க. இதுல குறிப்பிடக்கூடிய இன்னொரு விஷயம் என்னன்னா, பிங்கிய தற்கொலை பண்ணி இறந்த மாதிரி செட் பண்ணினா இறுதி சடங்குக்காக வீட்டுக்கு வர்ற எல்லாரும் வயிறு ஏன் பெருசா இருக்குன்னு கேள்வி மேல கேள்வி கேட்பாங்க. சோ பிங்கியோட சடலம் கடைசி வரை யாருக்கும் கிடைக்காத மாதிரி அந்த உடலை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொந்த அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து பிளான் போட்டிருக்காங்க. சரியா 2023 மார்ச் 18ஆம் தேதி நைட்டு 8 மாச கர்ப்பிணியான பிங்கி எப்பவும் போல தன்னோட ரூம்ல தூங்கிட்டு இருந்திருக்காங்க. இதுதான் கொலை பண்றதுக்கு சரியான நேரம்னு நினைச்ச ராஜசேகர் 8 மாச கர்ப்பிணியான பிங்கியோட ரூம்க்கு போய் தன்னோட பொண்ணை கொடூரமா ரேப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா சிகரெட்டை பத்த வச்சு அந்த தணலை பிங்கியோட பிரைவேட் பார்ட்ஸ்லயும் தொடையிலையும் சூடு வச்சிருக்கான். கடைசியில அவனோட வெறி அடங்குனதுக்கு அப்புறம் தான் மகளோட கழுத்தை இறுக்கி பிடிச்சு கொலை பண்ணிருக்கான். அடுத்ததா அந்த இறந்த சடலத்தை யாருக்கும் தெரியாம டிஸ்போஸ் பண்ணணும்னு நினைச்ச அவன் தன்னோட வீட்டுல இருந்து 1/2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்கிற ஒரு பாலடைஞ்ச கிணத்து பக்கத்துல நின்னு பிங்கியோட உடம்பு தண்ணியில இருந்து வெளியில வராத மாதிரி அந்த உடம்புல ஒரு பெரிய கல்லை கெட்டி கிணத்துக்குள்ள எரிஞ்சிட்டு எதுவும் தெரியாத மாதிரி தன்னோட வீட்டுக்கு போயிருக்கான். கொலை நடந்த 2 நாளைக்கு அப்புறம் அந்த உடம்பு உப்பி தண்ணியில மதந்துட்டு இருந்திருக்கு. அந்த டைம்ல தான் அந்த வழியா கால்நடை மேய்க்க போன ஒரு நபரால இந்த விஷயம் வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த கேஸ் கோர்ட்ல ட்ரையலுக்கு வந்தப்போ கொடூரம் இருக்கும் ராஜசேகர் சாகர வரை ஜெயில இருக்கணும்னு தீர்ப்பு வழங்கின நீதிபதி மனைவியான கோமதிக்கு ஆயுள் தண்டனை விதிச்சிருக்காங்க. கோமதி, நான் என்னோட உயிருக்கு பயந்து தான் என் பொண்ணுக்கு நடந்த இந்த கொடூரத்தை யார்கிட்டையும் சொல்லல. சோ எனக்கு பெயில் கிடைக்க உதவி பண்ணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இப்ப வர கோமதிக்கு ஜாமீன் கிடைக்கவே இல்லை. ஃபியூச்சர்ல தம்பதி 2 பேரும் சட்டத்துல இருக்கிற ஓட்டைய பயன்படுத்தி, அதாவது பணத்தை வச்சு இந்த கேஸ்ல இருந்து வெளியில வந்துருவாங்களா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறியாதான் இருக்குது. காம போதையால பெத்த மகளையே கர்ப்பமாக்கி தான் அவமானப்பற்ற கூடாது அப்படிங்கிற ஒரே காரணத்துக்காக 14 வயசான அந்த சிறுமிய சீரழிச்சு சின்ன பின்னமாக்குன காட்டு மிராண்டியான ராஜசேகரோட செயலை பத்தியும் அந்த கொடூரத்துக்கு துணை போன அம்மாவோட செயலை பத்தியும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. அப்படியே இந்த வீடியோக்கு லைக் பண்ணாதவங்க மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு கிரைம் கட்ஸோட வேறொரு வீடியோல உங்களை சந்திக்கிறேன்.